ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம ஜல்லிக்கட்டு பார்க்க போன விளாக் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு குளிச்சுட்டு ரெடியாக போகிறேன். இன்றைக்கி அம்மா தான் தலை சீவிட போகிறாங்க. வாங்க அதை பார்ப்போம். டீச்சரை ஹாய் சொல்லுங்கள் டீச்சர். தலையை கோணிக்கிட்டே இருக்கிறேன். சரி ஹாய் சொல்லுமா. ஹாய். எப்படி என்னை திட்டிட்டு அப்படியே நல்ல பிள்ளை மாதிரி வீடியோக்கு நடிக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச எல்லார் வீட்லையும் இப்படி தான் நினைக்கிறேன். அம்மாவுக்கு வந்துட்டு நம்ம தலை சீவுறப்போ நம்மளை திட்டலைன்னா அவங்களுக்கு அந்த தலையை சீவின மாதிரியே இருக்காது. இல்லை கரெக்டு தானே? அப்படி இப்படி திட்டு வாங்கி ஒரு வேலையை அம்மா தலை சீவிட்டாங்க. நல்லா இருக்கா? அவ்வளோதான், இன்றைக்கி ரெடி ஆயாச்சு. ஸோ இதுதான் இன்றைக்கான அவுட்ஃபிட். நல்லா இருக்கா? சிறப்பாக போயிட்டுறேன். பாய் பாய். அப்படியே அப்பாய்க்கு டாட்டாவை சொல்லிவிட்டு நானும் அம்மாவும் கிளம்பிட்டோம். ஊருக்குள்ளே வந்தாச்சு. அப்புறம் ஏரிக்கரையில் தான் ஆக்சுவலாக ஜல்லிக்கட்டு நடந்துச்சு. ஸோ அங்கே போயாச்சு. கரெக்டாக நாங்கள் போகிறப்போ ஒரு மாடு அந்த ஏரிக்கரை மேலே ஏறி இறங்கி வந்துட்டு இருந்துச்சு. அது பார்த்துட்டு சரியான பயமாயிடுச்சு. அதுக்கப்புறம் அப்படியே பொறுமையாக நடந்து வாடி வாசல் கிட்டே போகலான்னு நாங்களும் கிளம்பிட்டோம். ஸோ போகிற வழியிலே நிறைய பேர் டெம்போலெல்லாம் அப்போ தான் மாடு கூட்டிகிட்டு வந்துட்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் ஆக்சுவலாக கட்டியும் வச்சுருந்தாங்க. ஏன்னா டோக்கன் வைஸ் விடுறனால அவங்கவுங்க டைம் அப்போ தான் அவங்கவுங்க மாட்டை கூட்டிகிட்டு போகணுமா வாடி வாசலுக்கு. ஸோ அதனால் நிறைய பேர் கட்டி வச்சுருந்தாங்க. ஒரு சிலர் ஜல்லிக்கட்டு முடிஞ்சு அவங்கவுங்க மாட்டை கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தாங்க. நான் ஆக்சுவலாக 4th ஸ்டாண்டர்ட் ஒரு 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்ப தான் நான் ஜல்லிக்கட்டு நேரில் பார்த்தேன். அதுக்கப்புறம் டிவியில் பார்த்தது தான். ஸோ ஐ திங்க் இப்போது ஒரு 15 வருஷத்துக்கிட்ட ஆயிருக்கும். அந்த 15 வருஷத்துக்கு அப்புறம் நான் இப்போ தான் நேரில் பார்க்க போகிறேன் ஜல்லிக்கட்டு. எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்துச்சு. இந்த ஸ்டோரேஜ் பிரச்சனைனால என்னால் நிறையா வீடியோஸ் எடுக்கவே முடியாமல் போயிடுச்சு. ஆனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோஸ் எடுத்தேன். ஸோ அது எல்லாமே இந்த வ்ளாகில் நான் வரும். நீங்கள் பாருங்கள், பார்த்து நல்லா ரசிங்க. சுந்தரமாடி மாடு அழகா சூப்பர் ஓரா பிடிச்சு அறிவேல மாடு மாடு சங்கீத் நிலையாக மருந்து பிரதேஷ் ஒரு டேபிள் ஒரு சேரு ஒரு போன்லி ஓரா பிடி மாட்டுக்கு 3 பிரைஸ் அறிவேல அழகா தம்பி சூப்பர் மாடு கந்தசாமி புதர் மாட்டு பேர் கணேசன் மாடியா மாட்டின் பெயர் வேங்கை புயல் மாட்டின் பெயர் வேங்கை புயல் மாட்டின் பெயர் வேங்கை புயல். மாடு வெற்றி பெற்றது. விழா கமிட்டி மாடுபடி வீரர் ஜல்லிக்கட்டு நாயகர் தம்பம்பட்டி தளபதி சுரேஷ் சென்றார் போட்டியில் சொல்றான். அறிஞர் சூப்பர் மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் ஒட்டர் ரமேஷ் மாடு பெயர் அழகர் சக்தி சரவணமாடு மாணிக்கர் அறிஞர் சூப்பர் மாடு சோமபுரம் ஆனந்தம் தம்பி மாடு சோமபுரம் ஆனந்த தம்பி தளபதி சென்னை ஜீவா மாடுதா அரவிந்த் மாட்டுக்கு 3 பிரைஸ்பா. சூப்பர் மாடு அருமையான மாடு வெற்றி பெற்றது. கம்பெனி மாடு அருமையான மாடு சூப்பர் மாடு மாடு மாட்டோட ஓரம் அப்படி தள்ளி போயிருங்க. வர மாவட்டம் சீலப்பட்டி சீக்கிரம் இதே கை மாடு அருமையான தம்பி தம்பி மாடு வெட்ட கட்டி கட்டப்படாது. கேடி கருப்பா மாடை திரும்பி தான் பிடிக்கணும். தம்பி கோபிடிக்கிறது அருமையான மாடு வெற்றி பெற்றது. சூப்பர்யா மாடு ரிட்டன் தம்பி இறங்கி இறங்கிங்க
திருச்சி மாவட்டம் சோமனாபுரம் அருமையான மாடு மாடு வெற்றி பெற்ற கொல்லி சூப்பர் சூப்பர்யா சூப்பர்யா சூப்பர் மாடு 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 வெற்றி ஹாய் சொல்லு டிண்டு ஹாய் சொல்லு எதுக்கு இப்படி பண்ற இப்ப நீ மாடு கொல்லிமலை வெள்ளப்புலி வீரப்புலி பவனிஸ் மாடு கொல்லிமலை மீண்டும் பைத்தூர் அண்ணா மீசை இந்த ஆறாவது மேட்ச் ஆறாவது மேட்ச் 5 பேட்ச் சொல்லணும் ஒரு சேர் இந்த மாட்டுக்கு ஒரு டேபிள் ஒரு சேர் மாடு இல்லையா இல்லையா நம்ம போய் என்ன பண்றது போவீங்க குடிக்க ஆள் இல்லைன்னா நம்ம நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போகலாமா எனக்கு ஸ்டேஜ் விட்டு சொல்லு என் பேர் என்ன இந்த ஜல்லிக்கட்டு விழாவுக்கு உறுதுணையாக இருக்கும் எங்கள் மகளிர் சுயஉதவிகளுக்கு நன்றி தெரிவித்துள்ளோம். பத்தியா ஆளுங்கடா, சூப்பர் மாடு வெற்றி பெற்றது பால்கார். அவ்வளோதான், நாங்கள் ஜல்லிக்கட்டு பார்த்து முடிச்சாச்சு. இப்போ நாங்கள் கிளம்ப போகிறோம். இவங்க 2 பேரும் இப்போ பைனாப்பிள் வாங்கிட்டு 2 பேரும் மட்டும் சாப்பிட்டு நடந்து போயிட்டுருக்காங்க. ஏதோ எங்களுக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி. நாங்கள் சும்மா விடுவோமா, போய் பிடுங்கி வாங்கி சாப்பிட்டோம். போதும் 5 மணி நேரம் ஒரே இடத்துல உட்காந்து ஜல்லிக்கட்டை பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டு சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு கதை பேச ஆரம்பிச்சிட்டோம். இசைமலையில் நினைய தயாரா? நிலா பொழிகிறதே. அம்மா ஏதாவது வேற பாட்டு சொல்லுமா, சொல்லுமா. அந்த பின்னாடி நிக்கிற தம்பி பேர் என்ன? ஓ, கார் ஓட்டு போன்ல கார் ஓட்டு. இல்ல அதுல தெரியலடா, இப்படி ஓட்டு. அவன் பேர் என்ன? இவன் பேரு தமிழ்மாறன். இல்ல அப்புறம் கொல்லிக்குச்சி. வெக்கப்படாதீங்க. அவ்வளோதான், ஃபங்க்ஷனும் முடிஞ்சு ஊர்லேருந்து வந்த அத்தைங்க எல்லோரும் கிளம்பிட்டாங்க. அடுத்து நம்ம போயிட்டு நைட்டு டின்னரை சாப்பிட்டு படுத்து தூங்க வேண்டிதான். நம்ம விளாக் முடிய போகுது. உன் பேர் என்ன? அதுல எதுவும் பண்ணாதுடா. தூங்கு சாமி தூங்கு. ஏன் போற? எங்க போற? எங்கடா போற? பாய் சொல். பாய். ஹேண்ட்ஷேக் கொடு. டேய் ஹேண்ட்ஷேக் கொடுறா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய நாள் இதே முடிந்தது. எங்கள் வீட்டு நாய் இன்னொரு நாய்க்கு போய் சாப்பாடு போட்டுட்டு வந்துடுச்சு. பாய் சுபம்.